நம் தமிழக முதலமைச்சருக்கு என் பணிவான வணக்கங்கள். நம் அரசாங்கத்தில் குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சிகளின் உரிமை, எதிர்க்கட்சி தொண்டர்களின் உரிமை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களை தமிழக முதல்வரை உரிமையில் பேசுவது, கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதை நீங்கள் பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடுவீங்க, எவனா பேசுகிறான். ஆனால் தாவேகா தொண்டராகிய எங்களால் அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல, இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஒரு அரசாங்கத்தின் குறைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லை அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் சமூகத்தில் சமுதாயத்தில் ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அசிங்கமாக ஒருமையில் பேசுவது, கெட்ட வார்த்தையில் திட்டுவது, அந்த நபருக்கு யார் அவ்வளவு தைரியம் கொடுத்தது? இதை பார்த்து கொண்டு காவல்துறை ஏன் அமைதியாக இருக்கிறது? இதுதான் கேள்வி. நீங்கள் பெருந்தன்மையாக இதை விட்டுடுவீங்க, எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. எங்களால் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுவதை சகித்து கொள்ள முடியாது. உடனடியாக அந்த நபரை கைது செய்ய வேண்டும், தக்க தண்டனை தர வேண்டும். இனிமேல் யாரும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு முதல்வரை கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துவது எங்களை போன்ற தொண்டர்களுக்கு மன வேதனை தருகிறது. கண்டிப்பாக அந்த நாயை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் திருப்பி நாங்கள் கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும். கண்ணியமாக தாவேகா தொண்டர்கள் இருக்கிறோம். அந்த கேடுகெட்ட நாயை கைது செய்ய வேண்டும். முதல்வர் எல்லாவற்றிற்கும் அமைதியாக இருப்பதும் தவறு. உங்களை திட்டானா அவனை விடாதீங்க, நல்லவனாகவே இருக்காதீங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் இவெல்லாம் அப்படி பேசுவோம். நல்லவனாக இருப்பது